மந்திர உலகத்துல இருந்து வந்த சுஷ்லி அப்படிங்கிற பூனையை பார்க்கவுமே லியோட ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிராங்க. ஆனா யோவோ அப்படிங்கிற பொண்ணுக்கு சுஷ்லியை ரொம்பவே பிடிச்சு போய் அதோட ஃப்ரெண்டா பழக ஆரம்பிக்கிறா. ஆனா இதுல இருக்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, சுஷ்லி அப்படிங்கிற பூனைக்கு இந்த உலகத்துல வாழ்ற மனுஷங்க யாரையுமே பிடிக்காதனால ஒரு கத்தி எடுத்துட்டு லியோட ஃபேமிலி எல்லாத்தையும் கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போதுங்க. ஆனா யோவோட பாசம் அதுக்கு ரொம்பவே பிடிச்சு போய் அந்த கத்தியை கீழே போட்டு யோவோடைய அது வாழ்க்கையை வாழ தொடங்குது. அதே நேரம் லியோட ஃபேமிலியில இருந்தவங்களும் சுஷ்லியை வேற ஒரு ஆளா பார்க்காம அவங்க குடும்பத்துல ஒரு ஆளாவே நினைச்சு இவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் நாட்களும் போகுது. ஒரு நாள் லியோட வீட்டுல யாரும் இல்லாதது தெரியுமே சுஷ்லி அதோட மந்திரக்கள் இந்த வீட்டுல இருக்கான்னு தேட ஆரம்பிக்குதுங்க. அது தேடுற அப்படிங்கிற பேர்ல இந்த வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே கலைச்சு போட்டுருது. திரும்ப வந்து லியோட வைஃப் இதை பார்க்கவே பயங்கர கோவம் ஆயிராங்க. ஆனா சுஷ்லி இந்த வீட்டுல இருக்க பொருள் எல்லாத்தையுமே கலைச்சு போட்டதுனால இவ்வளவு நாளா தொலைஞ்ச பொருள் எல்லாமே அவங்களுக்கு திரும்ப கிடைச்சிருதுங்க. இதனால அவங்க எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆகி சுஷ்லியை இன்னும் ரொம்பவே பாசமா அவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் யோவோட ஸ்கூல்ல அவர் ரொம்பவே கம்மியான மார்க் வாங்கினதுனால அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர சொல்லிடுறாங்க. யோவோ அவங்க அப்பா அம்மாக்கு ரொம்பவே பயந்து சுஷ்லிக்கு ஒரு ரேடிகேட்டை போட்டு அவங்க பிரின்சிபல்ட்ட கூட்டிட்டு போறாங்க.